Vanakkam. As you all know, we all are gathered here for our 12th graduation ceremony. Now, I am handing over this program to our Honorable Chairman, Dr. K. To everyone, and good afternoon also. Respected Honorable Chief Guest, dignitaries, invitees, proud parents, and our most wonderful graduates. On behalf of Anand Shri Aurobindo Educational Trust and Aurobindo College of Nursing, I would like to welcome you all to celebrate the 12th graduation ceremony 2025. As we gather at this juncture, today we celebrate the remarkable achievement of this graduation ceremony. In this special occasion, I am very happy to welcome the eminent leader, the King of Kongu Belt, Prohibition and Excise Government of Tamil Nadu, has shown us the service to the community is with us today to inspire our graduates. I bow my head to welcome you for the special and happiest event of Sri Aurobindo College of Nursing, 12th graduation ceremony. I am proud to welcome our Honorable Mr. or Irango Sir, MLA of Arawa, Mr. Om Prakash, Inspector of Police, Velanapallayam, Mr. Kandasamy, General Manager, NLC, Mr. Ramalingam Punachatram, Mrs. Daumani, wife of Dr. Raj Rajendran Trustee, Mrs. Deva Sikamani Madam, Trustee, Anand Shri Aurobindo Educational Trust, Mr. Prabhakaran Pugalur, Municipal Vice Chairman. கலந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து சிறப்பு சேர்த்திருக்கக்கூடிய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்குரிய திரு மலையசாமி அவர்களே, இங்கு கல்லூரியினுடைய சிறப்புகளை எடுத்து முன்வைத்து எத்தனை மாணவ செல்வங்களை உருவாக்கி பல்வேறு நிலைகளில் உயர்ந்த நிலைக்கு அனுப்பி வைத்திருக்கக்கூடிய கல்லூரியினுடைய முதல்வர் ஏஜிலேனோ பாஸ்கர் அவர்களே, முன்னிலை வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் திரு இளங்கோ அவர்களே, துணை மேயர் திரு தாரணி சரவணன் அவர்களே, புகழூர் நகராட்சியினுடைய தலைவர் திரு குணசேகரன் அவர்களே, கல்லூரியை இணைந்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற சேர்மன் திரு முத்துக்குமார் அவர்களே, பொருளாளர் திரு கந்தசாமி அவர்களே, முன்னாள் தலைவர் திரு தங்கராஜ் அவர்களே, திரு ரவிக்குமார் அவர்களே, திரு தெய்வசிகாமணி கணபதி அவர்களே, திரு ராஜேந்திரன் அவர்களே, இந்திரா அவர்களே, இறுதியில் நன்றி உரையாற்றுகின்ற துணை முதல்வர் ஈஸ்வரி உள்ளிட்ட கல்லூரியினுடைய அனைவருக்கும் வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, ஒரு சிறப்பான நிகழ்ச்சி இந்த அரவிந்தோ கல்லூரியினுடைய பட்டமளிப்பு விழா, அதிலும் குறிப்பாக 12வது பட்டமளிப்பு விழா என்பது முதலில் ஏறத்தாழ 1 மணி நேரம் அரசு கலைக்கல்லூரியில் கலந்து கொண்டு அந்த விழாவில் ஏற்பட்ட காலதாமத்தால் இங்கு வருவதற்கு நேரம் அதிகமாகிவிட்டது. இருந்தபோதும் கூட மிக சிறப்பான ஒரு நிகழ்வாக முதலில் கல்லூரியை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த கல்லூரி தொடங்கப்பட்ட காலம் முதலே பல நேரங்களில் கல்லூரியினுடைய நிர்வாகிகளோடு, குறிப்பாக திரு முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் மலையசாமி அவர்களோடு பேசும்போது கூட இந்த கல்லூரி தொடங்கப்பட்டு கல்லூரியினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர், நிர்வாக குழு உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து ₹1 கூட இந்த கல்லூரியிலிருந்து வருமானம் எடுக்காமல் தங்களுடைய முதலீடுகளை இதில் கொண்டு வந்து அடித்தட்டு மக்களுக்கு ஒரு உயர்ந்த கல்வியை கொடுக்க வேண்டும் என்ற சீரிய நோக்கத்தோடு மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு கல்லூரிகள் இருக்கலாம், அது வணிக நோக்கத்தோடு இருக்கலாம். நாம் என்ன முதலீடு செய்திருக்கின்றோம், அதில் என்ன வருமானம் வருகிறது, இந்த ஆண்டு எவ்வளவு பேருக்கு நமக்கு எவ்வளவு மாணவ செல்வங்கள் அட்மிஷன் கிடைத்திருக்கிறது என்பதை கணக்கிட்டு பார்க்கலாம். ஆனால் ஏறத்தாழ ஒரு 400
மாணவ செல்வங்களை இந்த அரவிந்தோ கல்லூரியிலே உருவாக்கி அடுத்த நிலைக்கு அழைத்து செல்லக்கூடிய, அதிலும் குறிப்பாக கிராமப்புறத்தில் இப்படி ஒரு கல்லூரியை தொடங்கி மிக சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஏறத்தாழ ஒரு 1500 மாணவ செல்வங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் பயின்று வரக்கூடிய ஒரு அரசு அன்னை மகளிர் கல்லூரியை தொடங்கி மிக சிறப்பாக அந்த கல்லூரியையும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த கல்லூரியுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர், அவரோடு இணைந்திருக்கக்கூடிய அனைத்து ட்ரஸ்டிகளும் முழுமையாக அர்ப்பணிப்புணர்வோடு இதை தன்னுடைய வீட்டில் இருக்கிற ஒரு குழந்தையை பார்த்துக் கொள்வதைப் போல கல்லூரியுடைய வளர்ச்சியில் அக்கறை கொண்டு மாணவ செல்வங்களுடைய வாழ்வில் அவர்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தி இன்று பட்டம் பெறுகின்ற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு முதல்வர் அவர்கள் பேசுகின்ற பொழுது எத்தனை பேர் எத்தனை நாடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள் என்று பட்டியலை வாசித்தார்கள். அப்படி சொல்லுகின்ற பொழுது இந்த கல்லூரியில் நாமும் பயில்கிறோம் என்ற நினைக்கின்ற பொழுது உங்களுக்கு உள்ளபடியே ஒரு மகிழ்ச்சியாக பெருமையாக இருக்கும். குறிப்பாக இருக்கக்கூடிய பல்வேறு துறைகளில் மிக சேவை வாய்ந்த துறையாக கருதப்படுவது நர்சிங். ஒரு அர்ப்பணிப்புணர்வோடு மற்றவர்கள் பார்த்து ஒதுங்கி செல்லக்கூடிய நிலையிலும் கூட அந்த பணியை முன்னின்று செய்து அர்ப்பணிப்புணர்வோடு உளப்பூர்வமாக பணியாற்றக்கூடிய ஒரு மகத்தான துறை என்று சொன்னால் இங்கு பட்டம் பெறுகின்ற நீங்கள் செய்யக்கூடிய அந்த பணி என்பது மிக புனிதமானது, போற்றுதலுக்குரியது, பாராட்டுக்குரியது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் கல்வித்துறைக்கு அதிக நிதிகளை கொடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள். மாண்பு முதல்வர் அவர்களும் இங்கே சுட்டிக்காட்டினார்கள். கல்லூரியுடைய முதல்வர் அவர்களும் நான் முதல்வன் திட்டம், தமிழ் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், இப்பொழுது அரசு பள்ளிகளிலே காலை உணவு திட்டம், இப்படி பல்வேறு சிறப்பு திட்டங்களோடு நிதிகளையும் கொடுத்து அதற்கான வழிகாட்டுதலையும் வழங்கி இந்தியாவில் தமிழ்நாடு கல்வியில் முதல் மாநிலம் என்ற வரலாற்று சிறப்பை முதலமைச்சர்கள் உருவாக்கி வருகின்றார்கள். இன்று பட்டம் பெறுகின்ற எத்தனை பேர் அரசு பள்ளியிலே படித்து இந்த கல்லூரியிலே சேர்ந்திருக்கிறீர்கள்? பெரும்பான்மையாக அரசு கல்லூரியில் படித்து இந்த கல்லூரியை தேர்வு செய்து நாம் வந்து இங்கு பயின்று இருக்கின்றோம். பொதுவாக நிறைய துறைகளுக்கு ஒவ்வொரு துறைகள் வாரியாக நிதிநிலை அறிக்கையில் அதற்கான நிதிகளை விதிகள், அதாவது ஒருத்தர் தெரிஞ்ச நாம் படித்து அடுத்த நிலைக்கு வந்திருக்கின்றோம். இருந்தாலும் கூட நம்முடைய அரசு பள்ளி மீது அரசு எவ்வளவு, முதலமைச்சர் அவர்கள் எவ்வளவு அக்கறை கொண்டு அந்த நிதிகளை ஒதுக்கிறார்கள் என்பதை நாம் ஒரு கணம் திரும்பி பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். தெரிஞ்சா கைத்தரலாம். பிரின்சிபல் மேடம் நிதிகளை ஒதுக்கிறார்கள். ஒரு அரசு பள்ளி சார்ந்த படிக்கக்கூடிய மாணவர்களுடைய நலனில் அக்கறை கொண்டுதான் ஒரே துறைக்கு, அதிலும் குறிப்பாக பள்ளி கல்வித்துறைக்கு ஒரே ஆண்டில் 44,000 கோடி ஒதுக்கிய வரலாறு தமிழ்நாட்டில் மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்கள் தான் உருவாக்கி இருக்கின்றார்கள். அந்த அளவிற்கு அக்கறை கொண்டு இன்னும் நம்ம அதிகமா மாண்பு முதலமைச்சர்களை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால், பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளுக்கு வெவ்வேறு மாவட்டங்களுக்கு செல்கின்றார்கள். அந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களை பார்க்கின்ற பொழுது அங்க இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் முதலமைச்சரை பார்த்து அப்பா என்று அன்போடு அழைக்கின்றார்கள். இது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் ஒரு முதலமைச்சரை பார்த்து ஒரு மாணவ செல்வங்கள் அப்பா என்று அன்போடு அழைக்கக்கூடிய மாநிலம் என்றால் அது தமிழ்நாடு. மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்களைத்தான் மாணவ செல்வங்கள் பாசத்தோடு உணர்வுபூர்வமாக அன்போடு அழைக்கின்றார்கள். அந்த அளவிற்கு முதலமைச்சர் மீது பற்று கொண்டு, முதலமைச்சர் அவர்களும் மாணவ செல்வங்கள் மீது பற்று கொண்டு மகேஸ்வரி கே, கலைவாணி ஏ, கருப்பம்மாள் எஸ், நெக்ஸ்ட் மோகன் பிரபா சி, ப்ளீஸ் கெட் ரெடி.
Karupammal S. Mangaleshwari K. Padma Devi B. Mohana Prabha C. Pavitra S. Padma Devi B. Sandhya R. Pavitra S. Tamilchandra B. Sandhya R. Tachayani S. Tamilchandra B. Divya. Tachayani. Divya. Divya, thank you. Soumya R. Asha M. M. Mageshwari. Mohana Priya K. B. Prema. Vijayadashini D. T. Rajalingam. N. Rajeshwari. P. Sahaya Bharati. S. Shyamala Devi. Subhanya P. L. Srinath. J. Tulasi. Thank you. I present unto thee 41 students. Anika, Aisha Daiva, Benila, Bhuvaneshwari, Divya, Dakshinamurthy, David Aruldas, Durga Devi KL, Durga Devi KS, Harini, Hemalata, Jabakani,
ஜெபமணி, ஜெபகிருபா, ஜான்சன் ஜோஷுவா, ஜோதிலக்ஷ்மி, காவியா பி, காவியா எஸ், காவியா பி தந்தை அவர்களை மேடைக்கு வரும். காவியா எஸ், கிருத்திகா, லலிபா, லோகப்பிரியா எஸ், மௌனிகா, நிவிஷா, நூருல் மகிஷா, கிருத்திகா, ரஜிதா, பிரீதா, சரோஜினி, சத்யபாலன், சாவித்ரி, ஷாலினி, ஸ்னேகா, ஸ்ருதி, சுபாஷினி, வாணி, விவேகா, யுவராணி, A. Shubhashini.
Congratulations. And dear students, we come into the post-basic BSc Nursing 21 to 23 batch. Miss Sahaya Bharati is holds the third rank. Second rank, Danisha Mary is absent. And the first rank goes to Miss Priyadarshini D. Coming to the MSc Nursing degree 2021 to 23 batch, Miss Divya Rajeshwari L has got the third rank. And the best outgoing students of this year, MSc Nursing 21 to 23 batch, Miss Padmavati V. Best outgoing student of MSc, Miss Padmavati V. is receiving the certificate now. And the BSc Nursing 2019 to 23 batch, Miss Shalini S. is best outgoing student of this year. Post-basic BSc Nursing 21 to 23 batch, Miss Priyadarshini D. I congratulate all the students, those who got a rank and also not having a rank. We are all degree now. I would like to thank our Honorable Chief Guest, the Honorable Minister, Thiru Senthil Balaji Avarkal, Minister of Electricity, Prohibition and Excise, for readily accepting for graduates, marking the culmination of years of hard work, perseverance and growth. It's my great pleasure, Government of Tamil Nadu, to our gathering today. I welcome you, sir, on this occasion. I request I welcome respected Mr. R. Ilangosa, MLA.
respected Municipal Chairman of Valadampalayam, Mr. Gunashekaran sir. Welcome you, sir. I welcome you, ma'am. I would like to welcome all the trustee of Anna Sri Aurobindo Educational Trust, Mrs. Davamani Madam, Davamani Raj Rajendran, the trustee of Anna Sri Aurobindo Educational Trust, Mrs. D. Devasigapani Madam, the trustee of Anna Sri Aurobindo Educational Trust, Mr. G. Ravi Kumar sir, trustee of Anna Sri Aurobindo Educational Trust, Mr. P. Tangaraju sir, the former chairman of Anna Sri Aurobindo Educational Trust, the founder of Anna Sri Aurobindo Educational Trust, Mr. A. R. Marayapaswamy, BSc Agri, ex-MLA, Dr. K. Muthukumar, the chairman of Anna Sri Aurobindo, Mr. N. Kandaswamy, treasurer of Anna Sri Aurobindo Educational Trust, Mr. Sir, the manager of NLC, I also welcome the DSP sir, the Inspector of Police, Mr. Om Prakash, Valadampalayam Police Station. Sir. அதாவது அவரை அறிமுகப்படுத்தணுங்கிற விஷயம் சூழ்நிலை நம்ம இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ்நாடு முழுவதும் மிகவும் சீரிய முறைகளை செய்து கொண்டிருக்கின்றார். இருந்தாலும் இது ஒரு முறை என்பதற்காக இந்த கரூர் பகுதியின் வெற்றி முகமாக தலைமையின் நம்பிக்கையுரியவராக தெரிந்தவர் இன்று மேற்கு மண்டலம் என சொல்லப்படுகின்ற கொங்கு மண்டலத்தின் வெற்றி முகமாக தலைமையின் நம்பிக்கையை பெற்றிருக்கிறார். செயல்வீரர் செந்தில் பாலாஜி என்ற தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் போற்றப்பட்டவர் மாண்புமிகு திரு செந்தில் பாலாஜி அவர்கள். கரூர் அருகே உள்ள ராமேஸ்வரப்பட்டி என்ற கிராமத்தில் கொங்கு வேளாளர் சமுதாயத்தின் ஒரு விவசாய குடும்பத்தில் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 21ஆம் தேதி பிறந்தவர் செந்தில் பாலாஜி. பள்ளிப் படிப்பை கரூர் நகராட்சி அரசு உயர்நிலைப்பள்ளியில் முடித்த இவர் இளங்கலை வணிகவியல் படிப்பை கரூர் அரசு கலைக்கல்லூரியில் படித்தார். அரசியல் மீது ஆர்வத்தால் 1996ஆம் ஆண்டு ஒன்றிய கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிட்டு முதலில் வெற்றிக்கணியை சுவைத்தார். அது முதல் இன்று 2021 சட்டமன்ற தேர்தல் வரை நின்ற தேர்தல்கள் அனைத்திலும் வென்ற வரலாற்றை தன்னகத்தை வைத்திருக்கிறார் மாண்புமிகு திரு செந்தில் பாலாஜி அவர்கள். அரசியல் சக்கர சுழற்சிக்கு பிறகு 2018ஆம் ஆண்டு திரு மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடன் இணைந்து அவரால் மாவட்ட கழக செயலாளர் ஆனதும் தனது கடினமான உழைப்பால் அடுத்தடுத்து வந்த பாராளுமன்ற தேர்தல்களிலும் சட்டமன்ற தேர்தல்களிலும் உள்ளாட்சி ஊராட்சி தேர்தல்களிலும் கரூர் மாவட்டத்தில் தான் எடுத்த பணியை மகத்தான வெற்றி பெறச் செய்து திமுகவின் கோட்டையாக மாற்றி காட்டினார். அவரது கடின உழைப்பிற்கான பரிசாக முதல்வர் அரசு பொறுப்பேற்றவுடன் அவருக்கு மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை அமைச்சராக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் நியமிக்கப்பட்டார். மின்சாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதும் தமிழ்நாடு முழுவதும் மின்சாரத்துறையில் பழைய கம்பிகள், மின் மாற்றிகளை முற்றிலும் சீரமைத்து செம்மைப்படுத்தினார். சென்னையில் மழை பெய்தாலும் மின்சாரம் பாதிக்காத வண்ண மிக மின் பெட்டிகளை சாலையின் மட்டத்திலிருந்து உயர்த்தி வைக்கும் பணியை நல்ல சிந்தித்து அந்த பணிகளை முடிக்க ஏற்பாடுகள் செய்தார். அதன் காரணமாக புயல் மழை பெய்தாலும் சென்னையில் மின்சாரத்தடை என்பதை இல்லாமல் செய்தார்.
இது நடுநிலையாளர்களாலும் பொதுமக்களாலும் வெகுவாக பாராட்டப்படுகிறது. வேறு எந்த மாநிலத்திலும் செய்யாத சாதனையாக சுமார் 1.5 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின்சார இழப்பை முதல்வரின் கைகளால் கொடுக்க செய்த மகத்தான சாதனைக்குரியவர் நமது அமைச்சர் செந்தில் பாலாஜி. இதில் ஒரு சிறப்பு என்னவென்றால் கரூர் மாவட்டத்திலே முதல் ஆளாக எனக்கு இலவச மின்சாரத்தை அரசின் ஆணைப்படி வழங்கினார். தனது சொந்த மாவட்டமான கரூர் மாவட்டத்தில் கரூர் நகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்தி அதன் மூலம் கரூர் மாநகர வளர்ச்சிக்கு வித்திட்டவர். கரூரில் வேளாண் கல்லூரி, அரவக்குறிச்சியில் கலை அறிவியல் கல்லூரிகளை கொண்டு வந்தவர். இவரது முயற்சியால் கரூர் ஓடும் காவிரி ஆற்றின் குறுக்கே 2 இடங்களில் தடுப்பணைகளை உருவாக்கும் ஆணைகளை பெற்று நெரூர் மற்றும் மருதூரில் சுமார் 2500 கோடி மதிப்பில் அணைகள் கட்டும் பணி துவங்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் சிறிய அளவிலான சுமார் 17 தடுப்பணைகளை அமராவதி ஆற்றின் குறுக்கே, துணை ஆறுகளின் குறுக்கே கட்டியுள்ளார் மண்ணின் மைந்தர் மாண்புமிகு செந்தில் பாலாஜி அவர்கள். இவரது சீரிய முயற்சியால் கரூர் மாவட்டத்தில் புதிய சிப்காட் மற்றும் மினி டைடல் பார்க் அறிவிக்கப்பட்டு அதற்கான பணிகளும் துவக்கப்பட்டுள்ளன. அதேபோல மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான நெரூர் உன்னியர் உயர்மட்ட பாலம் கட்டப்பட்டு, அதாவது அந்த பாலம் கூடிய விரைவில் 15 நாட்களில் திறக்கப்படும் என்று இந்த இந்திய ஹிந்து பேப்பரில் இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. ரிங் ரோடுகள், புதிய சாலைகள், சாலை ரவுண்டான நீரூற்றுகள் என மாவட்டத்தையே அளவு கொடுத்து வேலைகளை செய்து முடித்து காட்டியுள்ளார் எங்களது மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி. கரூர் மாநகராட்சிக்கு சுமார் 400 கோடி செலவில் புதிய பேருந்து நிலையத்திற்கான ஆணை பிறப்பிக்கப்பட்டு வேலைகள் துவக்கப்பட்டுள்ளன. மாநகரின் மத்தியில் காய்கறி சந்தைக்கு புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டு திறக்கப்பட்டுள்ளன. இவரது சீரிய உழைப்பையும் வியூக திறமையும் உணர்ந்த தலைமை தற்சமயம் கரூர் மற்றும் கோவை மண்டலத்தின் பொறுப்பு அமைச்சராக உயர் திரு செந்தில் பாலாஜி அவர்களை நியமித்தது. பொறுப்பேற்ற உடனே நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் கோவை மாநகராட்சியின் 100 வார்டுகளில் சுமார் 96 வார்டுகளில் தான் சிறந்த கூட்டணியை வெற்றி பெறச் செய்து கோவை மாநகராட்சியை கைப்பற்றினார் மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள். இவர் அதிரடியான இந்த அதிர்ச்சி வைத்தியம் மற்றவர்களை வெகுவாக பாதித்ததின் விளைவாக இவர் மீதான பழைய வழக்கை தூசி தட்டு எடுத்து பிணையில் வர முடியாமல் சிறையில் வைத்திருந்தார்கள். அந்த சமயத்தில் எழுந்த இவர் மீதான ஆறுகளை எல்லாம் உடைத்து தலைமையின்பால் குறையாத தனது விசுவாசத்தை வெளிக்காட்டி முறையாக சட்ட போராட்டத்தை நடத்தி பிணையில் வெளிவந்து மாண்பு முதலமைச்சர்களால் தியாகச் சுடர் என்ற பாராட்டை பெற்றார் மாண்புமிகு அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள். அவருக்கு மீண்டும் அதே துறைகளை கொடுத்து அழகு பார்த்துக் கொண்டிருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். சந்தித்த தேர்தலெல்லாம் வென்ற அனுபவமும் தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட தேர்தல் எல்லாம் வென்ற அனுபவம் கொண்ட இவரை பத்திரிகைகள் தேர்தல் வியூக சக்கரவர்த்தி என்று அழைக்க துவங்கிவிட்டன. நான் சாதாரணமாக அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர் நமது மாண்பு அமைச்சர் அவர்களுக்கு ஞாபகம் இருக்கிறதோ இல்லையோ, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உங்களிடம் 234 தொகுதிகளையும் ஒப்படைத்திருக்க வேண்டும். நீங்கள் நிச்சயமாக 234 தொகுதிகளில் வெற்றி பெற்று காட்டுவீர்கள் என்று அவர்கள் நான் சொன்னேன். இந்த தேர்தல் வீர சக்கரவர்த்தி வரும் தேர்தலில் மேற்கு மண்டல முழுமைக்கு வெற்றி கொடியை ஏற்றி தலைவருக்கு ஒப்படைப்பார் என்பதை மக்களின் பேச்சாக இருக்கிறது. இதை நோக்கிய அவரது பயணம் ஏற்கனவே துவங்கிவிட்டது. இத்தனை சிறப்பு வாய்ந்த மாண்பு அமைச்சர் அவர்களின் அறிமுகம் செய்து இவருக்கு அறிமுகம் தேவையில்லை, இது ஒரு முறை என்பதற்காக மாண்பு அமைச்சர் அவர்கள் அறிமுகம் செய்வதில் பெருமை கொண்டு பல்லாண்டு சிறப்பாக வாழ்ந்து கரூர் மண்ணிற்கும் தமிழ்நாட்டிற்கும் மேலே பல பெருமைகளை சேர்க்க எங்கள் மண்ணின் மைந்தர் எங்களது நாட்டிலை திரு செந்தில் பாலாஜி அவர்களை பாராட்டி அவர்களே நன்றி, வணக்கம். It's my privilege to invite Dr. Mrs. I. Charumadi, PhD Principal, Anna Women's College to deliver felicitation address. The most respected Chief Guest, Thiru V. Sendil Balaji Avargal, Minister of Electricity, all other dignitaries on the dais, members of the trust, and special invitees, and Department of Police, higher officials, and from Karur and Veladapalayam, and a total team, and government department members from various sectors, media of press, and comparing committee, and my dear lovable students and students' parents, and Mrs. Angelina ma'am, and the faculty fraternity of Sri Aurobindo Educational. Yourself, but don't put full stop here. In the success or victory, so you put a comma. What else you can do in the future? So embrace your future. What are the opportunities available in this juncture? You go and search and avail this opportunity, and always be passionate towards your education or job.
பவர் அதிகாரத்திலும் சரி அவர்கள் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று இந்த கல்லூரி மிகவும் அருமையாக நடந்து கொண்டிருக்கின்றது. அதே போல் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா செவிலியர் கல்லூரி பார்த்தீங்கன்னா அதாவது 4 கோர்ஸ் இருக்குது. அதாவது பிஎஸ்சி, ஜிஎன்எம், எம்எஸ்சி, டிப்ளமோ, போஸ்ட் பேசிக் இருக்கக்கூடிய கல்லூரி நமது கல்லூரி தான். ஆரம்ப கட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் வரும்போது இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு உள்ள கல்லூரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கர்நாடகா பல்வேறு மாநிலத்தில் வரக்கூடிய ஆய்வாளர்கள் வந்து பாராட்டியிருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த கிராமப்புறத்திலே நாங்கள் ஒரு தரம் வாய்ந்த, அதாவது அவங்க சொன்ன மாதிரி கரூர் மாவட்டத்திலே முதல் இடம் நாங்கள் பிடித்திருக்கின்றோம். அதே மாதிரி பாரதிதாசன் கல்லூரியில் நாங்கள் ஒரு செல்ல பிள்ளையாக இருக்கின்றோம் எங்களுடைய கல்லூரி. அந்த அளவுக்கு எங்களுடைய பிள்ளைகள் வந்து கல்வியிலும் சரி, விளையாட்டிலும் சரி, என்எஸ்எஸ் போன்ற சமூக ஆக்டிவிட்டிஸ் மிக சிறப்பாக செய்து கொண்டு வந்திருக்கின்றார்கள். நான் வந்து ஏற்கனவே பல வருடங்களாக நினைத்து கொண்டிருந்தேன், ஐயா அவர்களை, செந்தில் பாலாஜி அவர்களை இங்கே நம்முடைய கல்லூரிக்கு அழைக்க வேண்டும் என்று. இந்த முறை எங்களுக்கு அது ஒரு கணிந்தது. அவர் இங்கே வந்தது, அந்த வகையில் அவர் இங்கே வந்தது எங்களுக்கு மிக்க சிறப்பு. ஒரே ஒரு தகவலை மட்டும் சொல்கிறேன், 1500 குழந்தைகள் படிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1200 குழந்தைகள் பார்த்தீங்கன்னா கூலி வேலை செய்வர்கள், டிரைவர்களுடைய குழந்தை. நாங்கள் வந்து தனியார் கல்லூரி தான் பேர் எங்களுக்கு. உங்களோட பேரண்ட்ஸும் பசியில் இருக்காங்க, சீக்கிரம் போயிடலாம். நானும் கேட்டுட்டு இருக்கேன், சாப்பாடு போடுவீங்களான்ட்டு. இருக்குன்றிருக்காரு, நான் கூட்டிகிட்டு போக மாட்டேன். ஒரு நல்ல சிறப்பான நிகழ்ச்சி. கண்டிப்பாக டாக்டருக்கு நான் உங்களோட இருந்து உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அதில் உடனிருந்து அந்த பணிகளை செய்ய என்ற உறுதி உங்களுக்கு நம்மோடு தெரிவித்துள்ளது. 1500 ஸ்டூடெண்ட்ல 1200 பேர் கிராமப்புறத்துல இருந்து, குறிப்பாக இன்னும் நான் நினைக்கிறது முதல் தலைமுறை பட்டதாரிகளாக பயிலக்கூடிய மாணவ செல்வங்களாக நாங்கள் உணர்கிறோம். நிச்சயம் இது ஒரு குடும்பம், அனைவரும் ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் உங்களோடு பயணிக்கக்கூடிய நிர்வாகத்திற்கும் உங்களுக்கும் என்னுடைய எப்பொழுதும் ஆதரவுகளும் அன்பும் இருக்கும் என்ற உறுதியை என்போடு தெரிவித்துக் கொண்டு, இந்த கல்லூரி இன்னும் பல ஆண்டுகளை கடந்து லட்சக்கணக்கான மாணவ செல்வங்களை உருவாக்கிட வேண்டும், அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறந்த நிர்வாக அமைப்பு, சிறந்த கல்லூரியினுடைய முதல்வர்கள், சிறந்த ஆசிரியர் பெருமக்கள், சிறந்த மாணவ செல்வங்கள், நாம் கிராமப்புறத்திலிருந்து வந்திருந்தாலும் கூட நம்மை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லக்கூடிய கல்லூரி என்பதை நினைவிலே வைத்து உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்ற வாழ்த்துக்களை சொல்லி அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.